அன்னைக்கு சூழ்நிலை அப்படி, அதனால அப்படி சொன்னேன். எது வேணா இருக்கட்டும், என் தங்கச்சியும் அவ குடும்பமும் உங்க வீட்டை தூக்கி போட்டுட்டு உங்களை தேடி வந்தாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன மரியாதை கொடுத்தீங்க? உங்ககிட்ட பணம் இல்ல, சொத்து இல்ல, அந்தஸ்து இல்லன்னு சொல்லி அவங்கள சபையில வச்சு அவமானப்படுத்துறீங்க. ஏங்க, அதுக்கான காரணத்தை தான் நான் அன்னைக்கே சொல்லிட்டேங்க. காரணம் எது வேணாலும் இருக்கலாம். உங்களை நம்பி வந்தவங்களை இங்க அவமானப்படுத்திருக்கீங்க. அது மட்டும் இல்ல, ஊர் அறிய கல்யாணம் வேண்டான்னு பத்திரிகையை கிழிச்சு போட்டீங்க. உங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் இருந்த சம்பந்தம் முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு கொடுத்த வாக்கு முடிஞ்சு போச்சு. அப்ப எங்க பொண்ணோட வாழ்க்கை? அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். சாருவோட வாழ்க்கைக்கு நான் தான் பொறுப்புன்னு சொல்லிருக்கேன். அவ வாழ்க்கைய நல்லபடியா அமைச்சு கொடுக்கறது என்னோட பொறுப்பு. அப்போ எனக்கு தானே நியாயமா நீங்க சீனுவை கட்டி வைக்கிறேன்னு சொல்லிருக்கணும். சாரு, வற்புறுத்தி வாழ்க்கைய வாங்க முடியாதுமா. இவனா மனசார சீனுவை விரும்பி இருக்கலாம். ஆனா சீனுவுக்கு மாயாவை தான் பிடிச்சிருக்கு. அதனால இந்த முடிவு தான் சரியா இருக்கும்னு எனக்கு தோணுது. அதுதான் உங்க ரெண்டு பேருக்கும் நல்லது. ரகு, நம்ம வீட்டுல காதல் கல்யாணம் இப்படிங்கிற உன் முடிவு எப்படிப்பா சரியா இருக்கும்? சரியா இருக்கும்மா. மாயா சீனு ரெண்டு பேருமே காதலிச்சாலும் குடும்பத்தை விட்டுட்டு அவங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கணும். குடும்பத்துக்காக அவங்க காதலை தியாகம் பண்ண நினைச்சாங்க. அவங்களுக்கு குடும்பத்து மேல அக்கறை இருக்குமா.